எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம், அதாவது 27 ஏப்ரல் 2026 துவங்கி 3 மே 2026 வரை, பராபவ வருடத்தின் சித்திரை மாதத்திலே 14 துவங்கி சித்திரை 20 வரை இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் 6 நிமிடத்திற்குள்ளும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசி அன்பர்களுக்கு யோகத்தை அள்ளித் தருபவன். ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதே சமயத்துல ஈர்ப்பு என்பது ஒரு அட்ராக்ஷன், ஆசையை தாண்டி ஒரு காமம் என்பது அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் இந்த வாரத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது 3 மே 2026 அதிகாலையிலேயே சந்திரன் விருச்சிக ராசிக்கு சென்று நீச்சம் பெறுவார். அங்கு இருக்கக்கூடிய சந்திரனானவருக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய பார்வை இருக்கும். அதனால் எதையாவது எப்படியாவது ரசித்து விடலாம், ருசித்து விடலாம், அனுபவித்து விடலாம் என்ற ஒரு விஷயம் உங்கள் மனதிற்குள் தோன்றும். இது தொழில் நிலைகளிலே ஏதேனும் லாபத்தை அதிகப்படுத்துவதோ அல்லது அரசு வேலையில இருக்கிறீர்கள், எப்படியாவது ஒரு பணத்தை பெற்றுவிடலாம் என்று தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் போது சிக்கல் வரும். இதிலே கவனம். வாழ்க்கையிலே திருமணம் சார்ந்த விஷயங்களிலே குடும்பத்திலே நெருக்கம் அதிகரிக்கும். தொழிலில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம். ஏனென்றால் எப்போதும் ஒரு அதிக ஆசை என்றால் அதிக படபடப்பு இருக்கும், சிந்தனை சற்று கூடும், அதிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஆனால் உணவில் கட்டுப்பாடு என்று ஏன் சொல்கிறேன் என்றால், தேவையற்ற வெளி உணவுகளை சாப்பிடுவது, கலருக்கு மயங்கி சிலர் இப்போதெல்லாம் உணவிலே ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் போடுவார்கள். அது உள் உறுப்புகளை நாவிற்கு கண்ணிற்கு அழகாக இருந்து நாக்கை அதை நோக்கி அழைத்து சென்று விடும். ஆனால் உடல் நலத்தை கெடுத்து விடும். அதுபோன்றுதான் எந்த ஆசையும் சரி, ஈர்ப்பு சக்தி என்று அதனால் தான் சொன்னேன். ஆகையினாலே அது போன்ற விஷயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள சிந்தனையை தெளிவோடு வைத்திருக்க வேண்டும். வாரத்தினுடைய துவக்க திங்கட்கிழமையில 7ஆம் இடத்துல கேது சந்திரன் இணைவு. வாழ்க்கை துணை உடன் வேலை செய்பவர்கள் நல்லது சொல்வது போன்று சொல்வார்கள். அது உண்மையிலே நல்லதுதானா என்று ஆராய்ச்சி செய்து ஏற்கும் போது மட்டும்தான் வெற்றி என்பது இருக்கும். இப்போதும் கூட சுக்கிரன் மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே உங்களுக்கு அமல யோகம், குற்றமற்ற விஷயங்களை செய்யும் போது குற்றமற்ற வெற்றியும் வந்துவிடும். அதனால் ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியில சற்று திங்கட்கிழமை அன்று மனதை லயித்து, அதாவது கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டும், போக்கஸ் இருக்க வேண்டும். அதை விடுத்து விட்டு மனதை எங்கேயோ வைத்துக் கொள்வது, என்ன சாப்பாடு மத்தியானம் அல்லது என்ன சாப்பாடு இரவு அல்லது எந்த படம் இன்று இரவிலே போடுவார்கள் அல்லது செல்போனில் என்ன ரீல்ஸ் பார்க்கலாம் என்று மனதை திரிய விட்டீர்கள் என்றால் மதிப்பெண்ணும் உங்களை விட்டு வெளியே திரிந்து போகும். அதனால் மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கல்வி என்றாலும் சரி, வெற்றிக்கான வாய்ப்புகளை இழக்கக்கூடாது. அடுத்தது 28 காலை சுமார் 4 மணி அளவிலேயே இந்த வார பலன்களை தரக்கூடிய சந்திரனானவள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கு சென்று விடுவார். அஷ்டம நிலை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய அந்த சந்திரன் 8ஆம் இடத்திற்கு செல்வது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். மேலும் குரு பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சமயம் என்பது எப்படி இணைகிறார் என்றால், குரு மற்றும் சந்திரன் ஒன்றோடு ஒன்று கஜகேசரி யோகத்தை இந்த நாளிலே பெறுகிறது. ஆகையினால் புகழ் தரக்கூடிய விஷயங்களை செய்து வெற்றிக்கான வழிகளை பார்க்கும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். பேச்சில மிக மிக நிதானம், கவனம் தேவை. இந்த 2 நாட்களும் பேச்சை தவறவிட்டாலோ அல்லது கைப்பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு இஷ்டப்படி செலவு செய்தாலோ நஷ்டம் வரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்திலே உள்ளவர்களோடு அனுசரணையாக பேச வேண்டும். படபடப்பு சிந்தனை. ராகு ராசியிலே இருக்கிறார். எதையுமே சீக்கிரமாக முடித்து விடலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அவை சற்று தடுக்கும். 5ல் குரு அமர்ந்திருப்பது என்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த ஆதாயத்தை, குழந்தைகளுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதுவும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே கஜகேசரி யோகம் என்பது உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாக தரும். அடுத்தது சந்திரனானவர் 9ஆம் நிலைக்கு மாறுவார். அப்போதும் குருவினுடைய பார்வை. அப்படியானால் குருவினுடைய தொடர்பு நிச்சயமாக உங்களுடைய அந்த 8, 9 ஆகிய நிலைகளில இந்த வாரத்துல இருக்கிறது. ஆகினால் பூர்வ புண்ணிய விஷயங்கள், மேற்படிப்பு, உயர் படிப்பு விஷயங்களில் வெற்றி. மேலும் மாளவியா யோகத்திலேயே இந்த வாரம் முழுக்க சுக்கிரன் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித் தருவார். ஆகையினாலே
எதையுமே சற்று நிதானத்தோடு, எது வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு நிதானத்தோடு அதை செய்யும் போது, எது வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது வேண்டுமா என்று பார்த்து வாங்கும்போது வெற்றி. சுக்கிரன் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய நல்ல அமைப்புகளிலே அற்புதத்தை தரும். 3 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில வந்து நீச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய பார்வை பெறுகிறார். ஆகையினால நிதானமாக எது வேண்டும் என்று செய்தாலும் வெற்றி. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றிகளை பலவாறு உங்களுக்கு நிச்சயமாக தரும். பொறுமை தேவை. இப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான கிரகங்கள், அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய பார்வை 8ஆம் நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆகையினால் திடீர் அதிர்ஷ்டம் ஏதேனும் கிடைக்கும் என்று யாரேனும் சொன்னார்கள் என்றால் அதிலே நம்பி ஏமாறாதீர்கள். உழைப்பு மட்டுமே உன்னதம் தரும். பொறுமை, நிதானம் வெற்றி தரும். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு, அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை, ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16, ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம், பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால்
புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு. கரூரா சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும். தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17 ஏப்ரல் 30 2026 9:12 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா. குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19 மே 2 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். திலஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20 மே 3 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 7-9 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.